நீங்க உங்களை எப்படி வெளிக்காட்டுறீங்களோ அதுதான் உங்க பர்சனாலிட்டியா? மைசெல்ஃப் சுகுமார். ஐ am the student of occupational therapy. சைக்காலஜிஸ்டான ட்ரைனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு சோசியல் சிச்சுவேஷன் வருது. அப்போ அந்த சோசியல் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பிஹேவியர், ஓவர்ட் பிஹேவியர் அண்ட் இன்டர்னல் ஃபீலிங்ஸ், கோவர்ட் பிஹேவியர் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட இருந்து ஃபோனை யாரோ பிடிங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்கள அடிக்கிறீங்களா, நீங்க சேடா ஃபீல் பண்றீங்களா, இதெல்லாம் தான் உங்களுடைய பர்சனாலிட்டி. ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவர் பர்சனாலிட்டிக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒன்று இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இதுல இட் அப்படிங்கிறது பிளஷர் பிரின்சிபல். இப்போ ஒரு குழந்தை என்ன ஆசைப்படும், ஸோ தனக்கு பிடிச்சதெல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படும். சொசைட்டியில் இருக்கக்கூடியது எதுவுமே யோசிக்காது, ரூல்ஸ் எதுவுமே அதுக்கு தெரியாது. ஸோ மற்றவங்க ஹர்ட் ஆவாங்களா ஹர்ட் ஆக மாட்டாங்களா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு தேவை அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ்க்காக போகும். ஸோ அதுதான் இட் அப்படிங்கிறது பிளஷர் பிரின்சிபல். ஸோ இது அன்கான்சியஸ் பார்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இட் நம்ம பிறந்ததுல இருந்தே இருக்கும். இதை இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம், உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஹாப்பினஸ் தேடுறது நம்மளுடைய உள்ளுணர்வு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோட இட் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதை ஈகோ சூப்பர் ஈகோ எல்லாமே ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த இட்டை வந்து உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ இட் அப்படிங்கிறது உள்ளுணர்வு பை பேர்த்ல இருந்தே இருக்கும். ஸோ நம்ம ஈகோ சூப்பர் ஈகோ எந்த எலிமெண்ட்டுக்கு எடுத்துட்டாலும் இட் வந்து உள்ள இருக்கும். ஸோ அதுக்கு மேலதான் ஈகோ வரும். ஓகே, இப்போ ஈகோ அப்படின்னா என்ன? ஸோ அந்த இட்டோடைய டிசைரை நிறைவேற்றுறதா ஈகோவோட வேலை. ஆனால் ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா சோசியலாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ லெஃப்டில் தான் போகணும், ரோட்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து இட்டு. ஸோ அது எப்படி வேணுமா போகும். ஓகேவா? அதுவே ஈகோ அப்படின்னா லெஃப்டில் தான் போகணும், ஸோ இந்த சைடு என்ட்ரி கிடையாது, இந்த சைடு தான் என்ட்ரி. ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகுது அப்படின்னா அது ஈகோ. இந்த ஈகோ அப்படிங்கிறது கான்சியஸ் அண்ட் ப்ரீ கான்சியஸ் பார்ட். ஸோ இந்த கான்சியஸ் மெட்டீரியல் அந்த ஈகோக்கு ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஈகோ ஆட்டோமேட்டிக்காக அன்கான்சியஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ அதை நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் நிறைய இருக்குது. நம்ம ஈகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்கான்சியஸ் பார்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பேசலாம். இதுதான் ஈகோ. ஈகோ கேன் பி கோ டு தி அன்கான்சியஸ் பார்ட் ஆல்சோ. அடுத்ததா சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது மோராலிட்டி. அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ளஷர்ஸ் உள்ளேயே இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் இட்டு இங்கே இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இட்டு இருக்கும், ஆனால் அவங்க அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஸோ ஒரு மெச்சூர்டான பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேரண்ட் மாதிரி. ஸோ இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணவே கூடாது, அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இந்த சூப்பர் ஈகோல 2 பார்ட் இருக்கு. ஒன்று ஈகோ ஐடியல், இன்னொன்று கன்சென்ஸ். ஈகோ ஐடியல் அப்படின்றது எது சரி எது தவறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்கறது, இதுதான் ஈகோ ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். கன்சென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசாட்சி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், சம்திங் டூ பேட் அப்படின்னா நம்ம கில்ட் ஆகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு காரணம் இந்த கன்சென்ஸ் தான். இது தமிழில் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குற்ற உணர்வு வருது அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி உறுத்துது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கன்சென்ஸ். ஸோ இது வந்து சூப்பர் ஈகோவில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி எலிமெண்ட். ஓகே, இந்த 3 எலிமெண்ட்டும் ஒரு பர்சனாலிட்டியில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஸோ இதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது ஈகோ தான். ஒரு ஈகோனால தான் ஐடியாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும், சூப்பர் ஈகோவும் கண்ட்ரோல் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கூடயும் கரெக்டான ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும், வேர்ல்டு கூடயும் இன்ட்ராக்ட் ஆக முடியும். ஸோ ஈகோ கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு நார்மல் நல்ல ஒரு பர்சனாலிட்டி கிடைக்கும். இப்போது இதில் இம்பேலன்ஸ் நடக்கும்போது பெரிய பெரிய டேஞ்சரான பர்சனாலிட்டிஸ்லாம் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இட்டு வந்து டாமினண்ட்டாக இருக்குது. இட்டுன்னு என்ன சொன்னோம், ஒரு குழந்தை மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையானது கிடைக்கணும், அவ்வளோதான். சுற்றி இருக்கிறத பற்றி யோசிக்கவே யோசிக்காது. ஸோ இந்த கேரக்டர் அதிகமாகும் போது ஒரு கிரிமினல் உருவாகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டுமே எடுத்துக்கணும், சொசைட்டி என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க இட்டு டாமினண்ட் ஆகும்போது. அதே போல் சூப்பர் ஈகோ டாமினண்ட் ஆகுதுன்னா என்ன பிரச்சனைப்பா, அது நல்லதானப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. ஸோ ஒருத்தர் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் ரொம்பவே கிரிட்டிசைஸ் ஆகிடும். அதுவே ஈகோ ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா ஸோ எது சரி எது தவறு, எது சரி எது தவறு அப்படின்னே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது புதுசாக கிரிட்டிக்கலான, இப்போ எல்லாருக்குமே இது நடந்த மாதிரியே நடந்துட்டு இருக்குமா, இல்லை, ஏதாவது புதுசாக நடக்கும் இல்லையா. ஸோ புதுசாக நடக்கும்போது அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர அதுலேயும் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இது ரைட்டு இது ராங்குன்னு சொல்லி வச்சுக்கிறத மட்டுமே யூஸ் பண்ணி அதை மட்டுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எக்ஸசிவ் ஈகோ இருக்கவங்க மாறிடுவாங்க. ஓகே,
இப்போ நீங்க உங்களுடைய பர்சனாலிட்டியில எந்த எலிமெண்ட்டை நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்க? இட் அதிகமா யூஸ் பண்றீங்களா? அல்லது ஈகோ அதிகமா யூஸ் பண்றீங்களா? இல்ல சூப்பர் ஈகோவ அதிகமா யூஸ் பண்றீங்களா? எது உங்கள கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் நல்ல டெப்த்தான சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பத்தி கிளியரா பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.